நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாரு? அர்ச்சனா, நான் தான். நீங்களா? நீங்க எங்க இப்படி? வேற என்ன பண்றது? நீதான் தினம் வந்து டென்ஷன் பண்றிய. நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணேன்னா, இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நீ என்ன விடாம துரத்திட்டு இருக்க. வீட்டுல நான் எங்க பார்த்தாலும் சரி, நீ தான் சிரிச்சுக்கிட்டே முன்னாடி நிக்கிற. ஒரு வேலையும் செய்ய முடியல, தூக்கமும் வரல, நிம்மதியாவும் இருக்க முடியல. நீ அப்படி என்ன அர்ச்சனா மேஜிக் பண்ண? போங்க. பாரா, உனக்கு வெக்கலாம் கூட வருமா? அப்படி வெக்கப்படுறதா இருந்தா ஏன் என்ன கூப்பிட்ட? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன பத்தி தானே யோசிச்சுட்டு இருந்த. அதனாலதான் நான் நேர்ல வந்தேன். அர்ச்சனா, இந்த டைம்ல யார் கூப்பிடுறா? அட கடவுளே, வந்தனா வந்தனா வரா. நீங்க போங்க. சரி, ஆனா நான் எப்படி போறது? எப்படி போறதுன்னு கேட்டா எப்படி? எப்படி வந்தீங்க மேல? பைப்பு பிடிச்சி ஏறி வந்துட்டேன். பைப்லயா? ஆமா. சரி கார்த்திக், நீங்க போங்க இங்க இருந்து. இன்னைக்கு உன் கூட இருக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அர்ச்சனா. ஐயோ, வந்தனா இங்கதான் வந்துகிட்டு இருக்கா. நீங்க இங்க இருந்து போயிடுங்க. இல்ல இல்ல இல்ல, அந்த பக்கம் போங்க. இது என்னது? ஹாய். அது நான் உங்களால பொறுமையா இருக்க முடியல, அதான் ரகசியமா பார்க்க வந்துட்டீங்களா? சோ ஸ்வீட். அப்படி இல்லைங்க. நீ அது நான் அப்படியே சும்மா இந்த பக்கம் வந்தேன். ஒன்னும் அவசரம் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறமா போங்க. ஐயோ வேணாம் வேணாம், யாராவது வந்துட்டாங்கன்னா? யாரும் வர மாட்டாங்க, அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கதவு வேற திறந்து இருக்கு. வந்தனா நான் கதவை சாத்திடுறேன். அர்ச்சனா. அம்மா. அம்மாவா? வாங்க. அர்ச்சனா. மா, என்ன வந்தனா? அர்ச்சனா எங்க? வெளியே போய். எங்க? இல்ல, குளிக்க போயிருக்கான்னு சொல்ல வந்தேன். அப்படியா? புரியுது புரியுது. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் முழிச்சிட்டே இருக்கீங்களா இப்போ? சீக்கிரமா தூங்கிடுங்க. காலையில மாப்பிள்ள வராருல்ல, சீக்கிரமா எந்திரிச்சு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணணும். சரி. என்ன இது? ஏன் அங்க ஒரே இருட்டா இருக்கு? கதவு வேற திறந்திருக்கு. அர்ச்சனா கிட்ட எத்தனை தடவை சொல்றது, மொட்டை மாடியில் லைட் போட்டு வைக்க வேண்டாமா?
அம்மா நீங்க போங்க, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அது அர்ச்சனா வர வரைக்கும் நான் இங்க இருக்கேன். அது நாளைக்கு அவ கிளம்பி போயிடுவா. அதனால தான் நாங்க இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு பேசலாம். எல்லாம் புரியுதுமா. 2 பேரும் கதை பேசணும் இல்லையா? ம். சரி, ஆனா காலையில சீக்கிரம் எந்திரணும். கார்த்திக், இதுக்கு மேல நீங்க இருக்க வேண்டாம். வேற யாரெல்லாம் வருவாங்கன்னு தெரியல. என்ன யோசிக்கிறீங்க? போங்க இங்க இருந்து. இவளுக்கு நீங்க ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, இவளோட அண்ணியும் கூட. உறவு படி பார்த்தா நீங்க எங்களை விட பெரியவங்க. நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா உங்க அர்ச்சனா கூட நான் இன்னைக்கு முழுக்க சுத்தணும்னு ஆசைப்படுறேன். என்ன என்ன சொல்றீங்க? ஆமா, எங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே. ஒருவேளை பெரியவங்க பெர்மிஷன் கொடுக்கலனா சுத்தும் போது எங்களுக்கு நிம்மதி இருக்காதுல்ல. ஆனா ஏன் அனுமதி மட்டும் இருந்தா போதுமா? அனி ப்ளீஸ். எல்லாரும் என் மேல கோவப்பட்டாங்கன்னா பொறுப்பு பழியெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். காலையில வரைக்கும் யாருக்கு எதுவும் தெரிய போறது இல்ல. விடியறதுக்குள்ள உங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்துடுவாங்க. சரி. அண்ணி ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. விடியறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துருவோம். ம். போலாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருமா, ஞாபகம் இருக்கட்டும், யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது. என்ன? சாந்தி வா போலாம். என்னாச்சு? கார்த்திக் எங்க? கார்த்திக் அவன் தூங்கிட்டானே. இவ்வளவு சீக்கிரமா? அவன் ரொம்ப டயர்டா இருக்கான். நான் தான் சொன்னேன். நான் சொன்ன உடனே அவன் தூங்கிட்டான். நல்ல விஷயம்தான். நானும் அவனை தூங்க சொல்லலான்னு தான் வந்தேன். நல்லவள் அவனே தூங்கிட்டான். காலையில அவன் என் கூட 6 மணிக்கு வாக்கிங் வரணும்ல. கால் ரொம்ப வலிக்குது பெரியப்பா. என்னாச்சு லட்சுமி? ஒண்ணும் இல்ல பெரியம்மா. ஆளை பாரு, கொஞ்ச நேரத்துல பயப்படுத்திட்டா. நாம எங்க போறோம்னு முதல்ல சொல்லுங்க கார்த்திக். இரவின் தனிமையில் நாம் சொர்க்கத்தை காண்போம். கவிதை எல்லாம் நல்லதா இருக்கு, ஆனா உண்மை என்னங்கறது சொல்லுங்க. நீங்க சொல்ற மாதிரி இடம் இங்க எங்க இருக்கு? அத பத்தியெல்லாம் நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு இந்த ஊரை பத்தி என்ன தெரியும்? நான் உன்னை ஒரு அமைதியான அழகான இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன். ஓ, வந்தனா, வந்தனா, எங்க போனா? வந்தனா, வந்தனா. என்னங்க நீங்க எல்லாரையும் எழுப்பிடுவீங்க போல இருக்கு. ஐம் சாரி. நீ எங்க போயிருந்த? உனக்கு தெரியும்ல, கொஞ்ச நேரம் நீ என் கண் முன்னாடி இல்லாம போனா என்னால தாங்கிக்கவே முடியாது. எங்க போன? அர்ச்சனா கூட இருந்தேன். ஓ, ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? எதுக்கு வந்ததுல இருந்து நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க? ஒண்ணும் இல்ல. இல்ல 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 இல்ல,
ஏதோ விஷயம் இருக்குன்னு தெரியுது. என்ன விஷயம்? என்கிட்ட சொல்லு வந்தனா ப்ளீஸ். ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சும்மா ஏதோ ஞாபகம் வந்துச்சு. ஞாபகமா? என்ன ஞாபகம்? என்ன நீங்க எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போய் நம்ம ராத்திரி பூரா ஒண்ணா வெளியில ஊர் சுத்துறது, நாம 2 பேர் மட்டும் ராத்திரி பூரா வெளியே போய் தனியா பேசிக்கிட்டு இருக்கிறது. இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் உன்னை ஒரு ரொமான்டிக் டேட் கூட்டு போணுமா? அது சரி, இப்படி ஒரு ஐடியா உனக்கு எப்படி தோணுச்சு? ஏன் நான் இதையெல்லாம் யோசிக்க கூடாதா? நிச்சயம் யோசிக்கலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க கிச்சனை விட்டு வெளியே வரதே கிடையாது. என்ன சமைக்கிறதுன்னு தான் 24 மணி நேரமும் யோசனை. ஆனா இன்னைக்கு இந்த ட்ரெயின் எப்படி ட்ராக் மாதிரி வந்துச்சுன்னு தான் தெரியல. அந்த மாதிரி போனா வித்தியாசமா இருக்கும்ல, என்ன சொல்றீங்க? ஒரு இடம் கூட கிடைக்க மாட்டேதே நாம 2 பேரும் நிம்மதியா உட்காந்து பொறுமையா பேசுறதுக்கு. சரி, இப்போ வேற ஏதாவது யோசிச்சு பாருங்க. என்ன? பேசாம நாம வீட்டுக்கே திரும்ப போயிடலாம். முடியவே முடியாது. ஒழுங்கா தேடினா கடவுள் கூட கிடைப்பாங்க. நாம வெறும் இடம் தானே தேடிட்டு இருக்கோம். நான் அவ்வளவு சீக்கிரம் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். அதோ அங்க பாரு, அங்க ஏதோ ஜங்கல் மாதிரி ஒரு இடம் இருக்கு. அங்க போலாமா? ஜங்கலா? ஐயோ வேண்டாம்ப்பா. திடீர்னு சிங்கம்லாம் வந்துருச்சுன்னா? சிங்கம் கூட பாவம் தனியா ஒரு இடம் தேட வேற எங்கேயாவது போயிட்டு இருக்கோம். கார்த்திக், எனக்கு என்னமோ இந்த இடம் சரியா படல. அர்ச்சனா, நான் இருக்கேன்ல, அது மட்டும் இல்ல, இங்க எவ்வளவு லைட்ஸ் இருக்கு பார். நீ எதுக்கும் பயப்படாத. பாத்தியா எவ்வளவு தனிமையான இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். ரொம்ப தனிமையான இடத்தை தான் தேடி பிடிச்சிருக்கீங்க. சார் டீ 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 சார் டீ குடிக்கிறீங்களா? இல்ல வேண்டாம் சார். டீ சுட சுட இருக்கு சார். வெறும் 10 ரூபா தான். குடிச்சு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். நான் தான் வேண்டான்னு சொல்றேனே. வேணாங்க சார். 5 ரூபா கொடுங்க சார், போதும். நீ ஃப்ரீயா கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம்ப்பா, தயவு செஞ்சு போ. டீ 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 சூடா டீ. என்ன ஆளுங்கப்பா, எவ்வளவு கம்பல் பண்ணி கொடுக்க நான் பாரு. கார்த்திக், இனிமே நீங்க என்ன விட்டுட்டு போகவே மாட்டீங்கல்ல? போக மாட்டேன். சூடான சுண்டல், வறுத்த கடலை, பட்டாணி, சுண்டல் சுண்டல். என்னையா? சுண்டல் பட்டாணி சார், நல்லா சூடா இருக்கு. வாங்கி சாப்பிட்டு பாருங்க. எவ்வளவு வேணும் சார்? ஒண்ணும் வேண்டாம் சார். கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு பாருங்க சார். நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. மேடமுக்கு வாங்கி கொடுங்க சார். நீ வா. டிஸ்டர்ப் பண்றானுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க ஆச்சு?
என்னன்னு தெரியல, வயிறு வலிக்குது. ஓ சம்பந்தி வீட்டுல அளவுக்கு அதிகமா சாப்பிட்டோம் போல இருக்கு. மருந்து ஏதாவது தரவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், தூங்குனா சரியா போயிடும். நான் தண்ணி சுட வச்சு கொண்டு வரேன். அதுல ஒத்தடம் கொடுத்தா சரியாயிடும். அதெல்லாம் ஒண்ணும் சரியாகாது. நான் ஒரு வேலை பண்றேன். கார்த்திக் ரூம்ல சூரணம் இருக்கும், அதை எடுத்துட்டு வரேன். அத சாப்பிட்டா உடனே சரியாயிடும். என்னங்க நீங்க இருங்க, நான் கொண்டு வரேன். உனக்கு எதுக்குமா சிரமம்? நானே எடுத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இத பாருங்க, உங்களுக்கே வயிறு வலின்னு சொல்றீங்க, நான் போய் கொண்டு வரேனே. இரு, நான் தான் எடுத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ இங்கே இரு. என்னங்க, அட கடவுளே. ஆ. ஆ. சாந்தி, என்னக்கா? ஷ். பெரியவரங்க கார்த்திக் ரூமுக்கு போய்கிட்டு இருக்காரு. எதுக்கு? ஷ். சூரனை எடுத்துட்டு வர. ஐயோ, இப்ப நம்ம என்ன பண்றது? என்னாச்சுமா? ஷ். உங்க பெரியப்பா சூரன் எடுத்துட்டு வர கார்த்திக் ரூமுக்கு போயிருக்காரு. என்ன? அக்கா, இப்போ கார்த்திக் வீட்ல இல்லன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? எனக்கும் தான் பயமா இருக்கு. ஒரு நிமிஷம். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பயந்த மாதிரி இருக்க? ஏதாவது பிரச்சனையா? அது வந்து அந்த ரூமுக்கு போக வேண்டாம். ஆ, இதுக்கு ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஏதாவது சொல்லு. என்ன ஆச்சு உனக்கு? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? சூரனை எடுத்துட்டு வரதுக்கு கார்த்திக் ரூமுக்கு போறேன்னு சொன்னேன். நீ ஏன் என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்க? பெரியப்பா, ஆ? பெரியப்பா, சூரனை ஏ ரூம்ல தான் இருந்துச்சு. அண்ணா ரூம்ல இருந்து நான் தான் எடுத்துட்டு போனேன். அப்படியா விஷயம்? ஓ, சரி. உன் கால்வலி எப்படி இருக்கு? ஆ, காலு ஆ, வலி, என் கால் வலி சரியாயிடுச்சு. ஆ, ஆ. இப்ப பரவாயில்ல பெரியப்பா. இந்த சூரணத்துக்காக நீங்க எல்லாரும் ஏன் பதறீங்களோ தெரியல. சரி சரி, போங்க, போய் தூங்குங்க. ஆ, அப்ப நீங்க? நடு ராத்திரியில நான் எங்க போறேன்? நானும் வரேன். ஓ,